This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழகத்தில் 12,000 பேர் ஹீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹீமோபிலியா என்றால் என்ன, இந்த நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என தஞ்சை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜிநாதனிடம் செய்தியாளர் காதர் ஹுசேன் நடத்திய கலந்துரையாடலை சுருங்கக்கேள் விளங்கிக்கொள் பகுதியில் இப்போது பார்க்கலாம். ஹீமோஃபிலியா அப்படின்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி தடுக்கலாம்? ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது இந்த ரத்தம் உறைதல் குறைபாடு உள்ள ஒரு நோய். இது பரம்பரையாக அம்மா கிட்ட இருந்து மகனுக்கு பரவக்கூடிய ஒரு வியாதி. இந்த குரோமோசோமில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால இந்த ஹீமோஃபீலியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்தம் உறைதல் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இன்ஜுரி அதாவது காயங்கள் ஏற்படுறப்போ ரத்தம் உறைதல் நல்லா இல்லாதனால அது கட்டியாயிரும். ஹெமட்டோமா இல்லைனா ஹீமார்த்ரோசிஸ்னு ஜாயிண்டில் வந்துச்சுன்னா அது ஹீமார்த்ரோசிஸ்னு பேர். வீக்கம், ஒரு மொழியில் வீக்கம் ஏற்பட்டுரும். கீழே விழுந்தோம்னா மொழியில் வீக்கம் வந்துடும். ஆனால் அவங்களுக்கான அந்த ஃபேக்டர் லெவல் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னாக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம். அதுக்கான அப்பப்போ அந்த ஃபேக்டர் லெவல் குறையிறப்போ நம்ம அந்த ஃபேக்டர் ஹீமோஃபீலியா ஃபேக்டருங்கிறது ஒரு வடிவில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றோம் இன்ஜெக்ஷன் ஃபார்மில். அதை போட்டுக்கிட்டாங்கனாக்கும் அவங்க நார்மல் லைஃபு வாழலாம். இதை தடுக்கிறதுக்கு நான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் தான் பண்ணிக்கணும். அதாவது ஆன்டினேட்டல் கவுன்சிலிங்னு பேர். அந்த தாயார் கர்ப்பமுற்ற தாயாருக்கு குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதன் மூலமாக தவிர்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இதுக்காக சிகிச்சை பெற்று வராங்க? இதுக்கான சிகிச்சை என்ன, அரசு இதுக்காக என்ன செய்து எவ்வளோ செலவு பண்ணார்? தஞ்சை மாவட்டத்தில் மாத்திரம் நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர்டு பேஷண்ட்ஸ் 50 நோயாளிகள் இருக்காங்க. 50 பேர் நம்மக்கிட்ட ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு 12,000 பேர் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு முறையாக சிகிச்சை அளிக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, பொதுமக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினது? இந்த ஹீமோஃபீலியா பாதிக்கப்பட்டால் வைத்தியம் பண்ணாமல் வீட்டில் இருந்துடக்கூடாது. அரசு மருத்துவமனைகளுக்கு வந்தோம்னா அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகளை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கார்டு போட்டு நம்ம கொடுத்துருவோம். அவங்க அந்த ஹீமோஃபீலியா உறுப்பினராக அவர் எடுத்துக்கிடுவோம். அவங்களுக்கு அரசுக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு வாழ்க்கை முழுசும் அந்த ஃபேக்டரி கிடைக்கிறதுக்கான உதவிகளை செய்கிறதுக்கான கோவிட் நோடல் ஆஃபீஸர் டாக்டர் ஜீவானந்தம் இருக்கார், நம்ம துணைத் தலைவர் இருக்கார். இவங்க மூலமாக இதே மாதிரி ஸ்டேட்டு ஃபுல்லாக அந்த ஹீமோஃபீலியா சொசைட்டி, ஹீமோஃபீலியாவுக்குன்னே தனியாக டாக்டர்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மெட்ராஸ்லேருந்து நம்ம இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் இலவசமாக கிடைக்கும். ஸோ அந்த ஃபேக்டரி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த அப்பப்போ தேவைப்படுறப்போ அந்த ஹீமோஃபீலியா ஃபேக்டர் போட்டுக்கிறணும். அவ்வளோதான். மற்றபடி அவங்க நார்மலாக இருக்கலாம். இந்த ஹீமோஃபிலியா என்பது ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அல்ல. இதற்கு முறையான சிகிச்சை பெற்றுக்கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டால் இதனை குணப்படுத்த முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக அரசு மானியத்துடன் கூடிய மருந்துகளும் வழங்கிக் கொண்டு வருகிறது. இதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் ஹுசேன், புதிய தலைமுறைக்காக. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.